இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே 1வது டி20 5 நிமிட நியூஸ் கிரிக்கெட். வணக்கம் நண்பர்களே. இன்றைய முக்கிய கிரிக்கெட் செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜிம்பாப்வே நாட்டின் ஹராரே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற முதல் டி20 போட்டியில் இந்திய அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை வீழ்த்தி தொடரில் 1-0 வரை என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி இந்திய பந்துவீச்சாளர்களின் துல்லியமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்களில் 125 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்தது. தொடக்கத்திலேயே இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் அழுத்தத்தை ஏற்படுத்தியதால் ஜிம்பாப்வே பெரிய ஸ்கோரை எட்ட முடியவில்லை. 126 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலிருந்தே அதிரடியாக விளையாடியது. அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் 15 வயதான இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி. வெறும் 19 பந்துகளில் அரைசதம் அடித்து சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் மிக இளம் வயதில் அரைசதம் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தார். அவரது அதிரடியான இன்னிங்ஸ் இந்தியாவின் வெற்றியை மிகவும் எளிதாக்கியது. இஷான் கிஷனும் சிறப்பாக விளையாடி 35 ரன்கள் எடுத்தார். கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் இருந்து இந்தியாவை வெற்றிப் பாதைக்கு அழைத்துச் சென்றார். 13.2 ஓவர்களிலேயே இந்திய அணி 126 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 வரை என முன்னிலை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கும் பந்துவீச்சும் ரசிகர்களிடம் மிகுந்த பாராட்டை பெற்றுள்ளது. குறிப்பாக இளம் வீரர்களின் தன்னம்பிக்கை இந்திய அணியின் எதிர்காலம் மிகவும் வலுவாக இருப்பதை காட்டுகிறது. அடுத்த போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா அல்லது ஜிம்பாப்வே பதிலடி கொடுக்குமா என்பதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த போட்டியில் உங்களை அதிகம் கவர்ந்த வீரர் யார்? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற கிரிக்கெட் செய்திகள் மற்றும் முக்கிய அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம்.